என்னுடைய அபிஷியல் சேனல் சாலமன் ரத்னம் என்ற யூடியூப் சேனல்ல ஃபெய்த் கன்ஃபெஷன் என்ற வீடியோவை நாங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை நாங்க ஏன் ரிலீஸ் பண்ணோம் என்கிற நோக்கத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த ஃபெய்த் கன்ஃபெஷனை நீங்க பயன்படுத்துவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் கடைசி நாட்களை குறித்து சொல்லும் பொழுது அநேக ஆபத்துகளை குறித்து மனிதர்களை எச்சரித்திருப்பார். அதுல ஒரு பிரதானமான ஒரு ஆபத்து, மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கை மனிதருக்குள் ஒருவருக்குள் இல்லாமல் போய்விடும் என்பதை குறிப்பதுதான் மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு ஆபத்தை குறித்து தேவன் எச்சரிக்கும் பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழியையும் அவரே ஏற்படுத்துவார். அப்படி அவர் ஏற்படுத்தின அநேக வழிகளில் ஒன்றுதான் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, நம்முடைய விசுவாசம் அவர் மேல் இன்னும் விருத்தியாகும்படிக்கு அவர் ஏற்படுத்தின ஒரு காரியம்தான் இந்த விசுவாச அறிக்கை. சரி, இந்த விசுவாச அறிக்கையில் செய்வதனாலே என்ன பிரயோஜனம், என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். விசுவாச அறிக்கை என்பது உங்கள் வாயினாலே உங்களை உண்டாக்கின தேவனை, அவர் எப்படிப்பட்டவர் என்றும் எப்படிப்பட்ட கிரியைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார் என்றும் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது. இப்படி நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது நடக்கிற முதல் காரியம், நீங்கள் உங்கள் ஆத்துமாவை நோக்கி பேசுகிறீர்கள். அதாவது உங்களுடைய உள்ளான மனுஷனை நோக்கி பேசுகிறீர்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் வரும்பொழுது அவருடைய உள்ளம் நொறுங்கி போகும். அதாவது இன்னர் மேன், உள்ளான மனுஷனுக்குள்ளே பெரிய கலக்கம் வரும். ஐயோ, என்ன பண்ண போகிறோமோ, என்ன செய்ய போறோமோ என்ற ஒரு தவிப்பு உண்டாகும். அநேகருடைய இருதயம் சோர்ந்து போகும், கரைந்து போகும். ஆனால் அந்த நேரத்திலே யாராவது ஒருவர் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துகிற மாதிரி, நம்முடைய உள்ளத்தை தைரியப்படுத்துகிற மாதிரி பேசினால் அது நமக்கு மிகவும் ஆறுதலா இருக்கும், பலனா இருக்கும். அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை நாம் சந்திப்பதற்கு, நாம் சோர்ந்து போகாமல், தோல்வி அடையாமல் தொடர்ந்து முன்னேறுவதற்கு அது மிகவும் உதவியா இருக்கும். இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் உங்கள் வாயினால் செய்யும் பொழுது இதுதான் நடக்கிறது. உங்களுடைய ஆத்துமா, அதாவது உங்களுடைய உள்ளான மனுஷன், உங்களுடைய இருதயம் கரைந்து போகாமல், சோர்ந்து போகாமல், திடனற்று போகாமல் பலன் அடைகிறது, உற்சாகம் அடைகிறது. வேதாகமத்தில் தாவீது என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். ஏராளமான பிரச்சனைகள் அவரை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருந்தன. பல நேரங்களில் அவர் அழிந்து போவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் அவருடைய வாழ்க்கையில ஏராளமாய் வந்தன. ஆகவே திகைப்பும், கலக்கமும், பயமும், நடுக்கமும் அவரை எப்பொழுதும் அவரை சூழ்ந்திருந்தது. ஆனால் அவரோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் மேல் நம்பிக்கையோடு இருந்தார். இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களினால், சத்துருவினால் அவர் இருதயம் கலங்கும் போது, அவர் உள்ளம் சோர்ந்து போகும்போது அவர் செய்த ஒரு மிக பிரதான ஒரு காரியம், தன் நம்பியிருக்கிற தேவனை தன் வாயினால் அறிக்கையிட்டு தன் உள்ளத்தை பார்த்து பேசுவதுதான். அவர் சொல்லியிருக்கிறார், என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது நிச்சயம் அவரால் வரும். இவர் தேவனை எப்படி நம்பியிருக்கிறார்? தன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும், போராட்டங்களிலும், பயங்களிலும் தேவன் தன்னை வந்து விடுவிப்பார், மீட்டு ரட்சிப்பார் என்று அவரை குறித்து இவர் நம்பி இருந்தார். ஆகவே தன்னுடைய உள்ளான மனிதன் சோர்ந்து போகும் போதெல்லாம், பயப்படும் போதெல்லாம், நடுங்கும் போதெல்லாம் தான் எதை நம்பியிருந்தாரோ தன் வாயினால் அதை அறிக்கையிட்டு தன் உள்ளான மனுஷனையே அவர் பலப்படுத்தினார், திடப்படுத்தினார். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், உன் தேவனை நோக்கி காத்திரு, அவரே உனக்கு ரட்சிப்பு, அவரே உனக்கு பலன் என்று விசுவாச அறிக்கையிட்டு தன்னுடைய உள்ளான மனுஷனை அவர் பலப்படுத்தினார். இந்த விசுவாச அறிக்கையும் அப்படித்தான் உங்கள் உள்ளான மனுஷனை கர்த்தருக்குள் திடப்படுத்தும், பலப்படுத்தும். இரண்டாவது, நீங்கள் விசுவாச அறிக்கையிடும் பொழுது நீங்கள் ஜீவனை பேசுகிறீர்கள். வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் ஜீவனை குறித்து, வாழ்றதை குறித்து, பிழைத்திருப்பதை குறித்து நம்பிக்கையோடு அவன் பேசினால் அவன் அப்படியே பிழைத்திருப்பான். ஆனால் ஐயோ என்னத்த, அவ்வளவுதான், எனக்கு இனிமே எல்லாம் மோசமா தான் ஆகும், நஷ்டமா தான் போகும், சாபமா தான் வரும், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் தீமையை, மரணத்தை பேசினால் நிச்சயம் மரணம் தான் வரும். இந்த உலகத்திலே நன்மையானது ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகள் மாத்திரமே. அவர் நல்லவர். ஆகவே அவரை விசுவாசித்து அவரை குறித்து நாம் பேசும் பொழுது நன்மையானதை பேசுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும். இதே ஸ்டைல தான் உலகத்தார் காப்பி பண்ணி, நீங்க நல்லதை பேசினா உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்க கெட்டதை பேசினா கெட்டது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அதுல இருந்து எடுத்துட்டு மத்தத ஜெனரலா சொல்றாங்க. ஆனா நல்லதுங்கிறது எது
எது? நன்மையானதுங்கிறது எது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நல்லவர். ஆகவே அவரை குறித்து, அவர் எனக்காக செய்ததை குறித்து, அவர் என்னை ரட்சிப்பார் என்பதை குறித்து நான் அந்த நன்மையானதை, அந்த ஜீவனை குறித்து பேசுவது நமக்கு நல்லது. இந்த விசுவாச அறிக்கையும் அப்படித்தான். நீங்கள் நன்மையானதை, ஜீவனை அறிக்கையிடும்படியாக உங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இந்த விசுவாச அறிக்கை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அது என்ன செய்கிறது என்றால், உங்களுக்குள் தேவன் மீது, அவருடைய வார்த்தைகள் மீதும் பூரண விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அதாவது தேவன் மீது உள்ள உங்களை நம்பிக்கையை பலப்படுத்துகிறது, மிகவும் உறுதியாக்குகிறது. பல நேரங்களில் நாம் தேவனை நம்பி இருப்போம், ஆனால் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, மனிதர்கள் நம்மை நிந்திக்கும் பொழுது, தூஷிக்கும் பொழுது, ஐயோ தேவன் என்னோடு இருக்கிறாரா, என்னோடு இருந்து என்னை பாதுகாக்கிறாரா, என்னை வழி நடத்துகிறாரா என்று பல நேரங்களில் அவரை நாம் சந்தேகப்படுகிறோம். இப்படி நாம் சந்தேகப்படுவதனால் விசுவாசம் நமக்குள் குறைகிறது. விசுவாசம் குறைய குறைய சத்துரு நம்மை, பொல்லாத மனிதர்கள் எளிதில் நம்மை தாக்க முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார், நீங்கள் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருங்கள். அப்ப நம்முடைய விசுவாசம் எந்த விதத்திலும் குறைந்து போகாமல் இருப்பதற்கு நாம் இந்த விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். இந்த விசுவாச அறிக்கை நீங்கள் செய்யும் பொழுது மெய்யாகவே நான் உறுதியாய் சொல்லுகிறேன், தேவன் மீதும் அவருடைய வார்த்தைகள் மீதும் அவர் உங்களை ரட்சிப்பார் என்றும் அவர் நிச்சயம் உங்களை நடத்துவார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு பல மடங்கு பெருகும். ஹல்லேலூயா. கடைசியாக நீங்கள் இந்த விசுவாச அறிக்கையிடும் பொழுது உங்களுக்கு தீமை செய்யும்படி, உங்களுக்கு பொல்லாப்பு செய்யும்படி, உங்களை அழிக்கும்படி பொல்லாத மனிதர்களும் சத்ருவும் செய்கிற எல்லா உபாய தந்திரங்களும் இந்த விசுவாச அறிக்கையினாலே அழிந்து போகும், ஒன்றுமில்லாமல் போகும். நான் சொன்ன தாவீது என்ற மனிதன் பல நேரங்களில் ஆபத்து அவரை மிகவும் நெருக்கி இருந்தது. எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான் வித்தியாசம். அவ்வளவு நெருக்கமாய் பல நேரங்களில் அவரை மரணம் சூழ்ந்திருந்தது. ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் அவர் இப்படி அறிக்கையிட்ட பொழுது ஆண்டவர் தாமே அவரை ஆச்சரியமா ரட்சித்தார், எல்லா தீமையிலிருந்து பாதுகாத்தார், தப்புவித்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அவரை அழிக்க தேடின சத்துருக்களுக்கு முன்பதாக, அவள் கண்களுக்கு முன்பதாகவே இவரை ராஜாவை மேன்மைப்படுத்தி அவர் மூலமாய் தேவன் மகிமைப்பட்டார். ஆகவே இந்த விசுவாச அறிக்கையை உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை, உங்களுக்கு விரோதமான சாத்தானின் பொல்லாத மனிதர்களின் திட்டங்களை நிர்மூலமாக்கி போடும், அழித்து போடும். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் அதிசயத்தையும் கொண்டு வந்து உங்களை மென்மேலும் வாழச் செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கடைசி காலத்தின் ஆபத்துக்கு உங்களை தப்புவிக்கும். என்ன ஆபத்து? இயேசு திரும்ப வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்படுகிற அந்த ஆபத்திலிருந்து உங்களை தப்புவிக்கும். ஆகவே நாங்கள் வெளியிட்டிருக்கிற இந்த விசுவாச அறிக்கையை நீங்கள் பயன்படுத்துங்கள். இது ஒரு சாம்பிள். நீங்கள் எப்படி தேவனை விசுவாசித்து உங்க வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சாம்பிள். இதை பயன்படுத்தி இன்னும் பசுத்த ஆவியினால் வேதத்தின் மூலமாக தேவனையும் அவருடைய கிரியைகளையும் அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அவர் மேல் பூர்ண விசுவாசம் வையுங்கள். நீங்கள் வைக்கிற விசுவாசத்தை வாயினால் அறிக்கையிடுங்கள். அப்பொழுது நான் சொன்ன இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் 100 மடங்கு வெளிப்படும். நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அதாவது இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.